நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் தாங்க பார்க்க போகிறோம். பைசெப்ஸில் ஸ்டாண்டிங் ஆல்டர்னேட் டம்பல் கர்ல். இந்த ஒர்க் அவுட்டை வந்து நம்ம 2 டம்பலை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் இந்த ஒர்க் அவுட்டை எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. இது ஒரு பேசிக் ஒர்க் அவுட், ஒரு அடிப்படை பயிற்சி. பேசிக் ஒர்க் அவுட்னா எந்த ஒரு மிஷினும் பயன்படுத்தாமல் வெறும் டம்பல், பிளேட்டு, ராட்ஸ் இதை மட்டுமே பயன்படுத்தி பண்ணுற ஒர்க் அவுட் தான் பேசிக் ஒர்க் அவுட். இதுதாங்க தசை வளர்ச்சிக்கு அடிப்படையான ஒர்க் அவுட் இது. இந்த ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல் பார்த்தீங்கன்னா பைசெப்ஸில் இருக்கிற அந்த 2 மசிலுமே சூப்பராக டெவலப் பண்ணிடும். பைசெப்ஸில் இருக்கிற மசில் மட்டுமே இல்லாமல் 4 ஆர்ம்ஸுமே சூப்பராக டெவலப் பண்ணிடும். இந்த ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அளவு வெயிட் தான் யூஸ் பண்ணணும். ரெப்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 12 ரெப்ஸ் செய்கிற அளவுக்கு ரெப்ஸ் ரேஞ்சும், செட்டு பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஒரு 3லேருந்து 4 செட்டு பண்ணுற அளவுக்கு செட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு பைசெப்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பார்பர் கர்ல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து செகண்ட் ஒர்க் அவுட்டாக கூட இதை பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பைசெப்ஸில் இருக்கிற எல்லா மசிலுமே சூப்பராக டெவலப் பண்ணிடும். ப்ளஸ் 4 ஆர்ம்ஸ் மசிலுமே டெவலப் பண்ணிடும். 4 ஆர்ம்ஸில் இந்த இடத்துலையுமே நல்லா டெவலப் பண்ணிடும். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறதுக்கு 2 டம்பல் வேணுங்க. 2 டம்பல் நம்மளுக்கு தேவையான வெயிட் யூஸ் பண்ணிக்கணும். மாதிரி 2 டம்பல், இது ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா 10 கிலோ இருக்குது. இதனால் இந்த வெயிட்டை வச்சு ஒரு 10லேருந்து 12 ரெப்ஸ் ஈஸியாக செஞ்சிட முடியும். இதை ஃபஸ்ட் செட்டாக கூட இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம எந்த அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட்டும். இப்போ நம்ம கை வந்து இப்போ நேராக பார்த்த மாதிரி இந்த பொசிஷனில் இருக்குது. நம்ம இறக்கும் போதும் கையை இப்படி தான் இருக்கணும். நம்ம கை வந்து மேலே தூக்கும்போது ஒரு ரொட்டேஷன் ஆகி மேலே தூக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படியும் பண்ணலாம், ஆனால் இப்போ நம்ம பண்ண தேவையில்ல. நம்ம கை எப்படி இயற்கை நேச்சுரலாகவே அந்த மூமெண்ட்டில் போதும் அதே ஒர்க் அவுட்டில் இப்படி பண்ணலாம். வெயிட்டு தூக்கும்போது நம்ம கை பார்த்தீங்கன்னா இந்த அளவு இப்படியே தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்கணுங்க. நம்ம கை வந்து இப்படியே இதே பொசிஷனில் தான் இருக்கும். 4 ஆர்ம்ஸ் மட்டும் தான் போயிட்டு வரணும். இப்படி பண்ணும்போது தாங்க பைசெப்ஸில் இருக்கிற மொத்த மசிலுமே ஒர்க் ஆகும். நம்ம ஜெர்க் மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த வெயிட்டோடைய அழுத்தம் வந்து வேற மசிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு செகண்ட் நிறுத்தி மெதுவாக இறக்கலாம். இப்படிதாங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணக்கூடாதுன்னா, என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி உடம்பு ஆட்டி பண்ணும்போது ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் பின்னாடி வந்து ஒரு போர்ஸில் நம்ம மேலே தூக்கிடுவோம். இது பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் ஹெவி வெயிட் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப வெயிட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வெயிட்டை வச்சு என்னால் ஒரு 3 ரெப்ஸ் 4 ரெப்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அப்போ இந்த மாதிரி நம்ம சீட்டிங் ரெப்ஸு கொஞ்சம் அசைஞ்சு பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தாங்க அந்த ஒர்க் அவுட்டை நம்ம செஞ்சு முடிக்கணும். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம பைசெப்ஸில் இருக்கிற அந்த 2 மசிலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் பண்ணிடும். நல்லாவே பைசெப்ஸை பெருசாகி விட்டுரும். கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்டை உங்களோட பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டில் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் தப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா எப்படி கரெக்டாக செய்யணும்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம அழுத்தம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க,
அதோட அழுத்தம் ஃபுல்லாக பைசப்ஸான டென்ஷன் மசில் எல்லாமே பைசப்ஸில் தான் இருக்கும். அதாவது பைசப்ஸ் தான் பெயின் இருக்கணும். மற்ற மசில் இல்லை ஷோல்டர்லையோ இல்லை ட்ரைசப்ஸ்லையோ இல்லை முதுகுலையோ பெயின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வந்துச்சுன்னா அந்த ஒர்க் அவுட்டோட அழுத்தம் வந்து வேறு மசிலுக்கு போகுது. நம்ம சரியான ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணலன்னா தான் இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.